பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. அது மீன் பிரியாணி சாப்பிடணும்னு சொல்லி ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது. சரி, நேற்று லாச்சப்ப லவ்லி யோசானில் வாங்கின அருக்குலா மீன் இருக்குது. வீட்டை போவோம் தரமாக ஒரு பிரியாணி ஒன்று செய்வோம். என்ன அருக்குலா மீனில் நாங்கள் இந்த பிரியாணி செய்ய போகிறோம். பிரியாணியில் நிறைய வெரைட்டியான பிரியாணி இருக்குது. அதில் மீன் பிரியாணி என்று சொன்னால் நாக்கே ருசிக்கிற அளவுக்கு வேறு லெவலில் இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நாங்கள் இந்த மீனுக்கு வந்து மசாலா தடவி எடுத்துக்கொள்ள போகிறோம். இதில் நாங்கள் மிளகாய் தூள், அதோட மீன் மசாலா தூள், அதோட சரக்கு தூள், அதோட சிறிதளவு மிளகு தூள், சிறிதளவு எண்ணெய், மஞ்சள் தூள், உப்பு இவ்வளோத்தையும் வந்து நாங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். கையாலேயே மிக்ஸ் பண்ணி கொள்ளுங்க. மீனுக்கு எல்லா பக்கமே படுறபடி. என்ன சொல்கிற, பிரியாணி என்று சொன்னாலே எல்லாருக்கும் நான் கூறுமான அதை சரியான முறையில் செஞ்சால் வேறு லெவலில் வரும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டு கொள்ளுங்க. இப்போ நாங்கள் இந்த மீனை பொரிச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம். ஒரு சட்டியில் எண்ணெயை விட்டுட்டு மீனை வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. நான் ஆகல முருகோணும் இல்லை, ஒரு முக்காப்பாத்துக்கு பொரிச்சு எடுத்தீங்கன்னு சொன்னாலே ஓகேயா இருக்கும். இப்போ 2 பக்கம் பொரிச்சு பிரட்டி விட்டு பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் தாளிக்க போகிறோம். தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஒரு சட்டியில் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் அன்னாசிப்பூ, கராம்பு, கருவாப்பட்டை, பெருஞ்சீரம், அதோட கடுகு சிறிதளவு சேர்த்து வதக்கி கொள்ள போகிறோம். அதோட வெங்காயம், பச்சை மிளகாய், உள்ளியை வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. உள்ளியை நான் சின்ன சின்ன துண்டு துண்டாக வெட்டி போட்டுருக்கேன். நல்லா உப்பை வந்து சேர்த்திங்கன்னு சொன்னால் வெங்காயம் வந்து வேலைக்கு வதங்கிடும். இப்போ வதக்குற அதே டைமில் ஒரு 3-4 மீனை வந்து பகுதியாக எடுத்து உடைச்சி விட்டு கொள்ளுங்க. இப்போ வெங்காயம் வதங்கிட்டு அதோட தக்காளி, புதினாயில், கொத்தமல்லியிலேயே வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் மேலதிகமாக உரைப்பு தேவையானபடியாக மிளகாய் தூளையும் அதே நேரம் பிரியாணி தூளையும் சேர்த்துக்கொள்கிறோம். அதோட தண்ணியை வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. நீங்கள் அந்த மீன் மிக்ஸ் பண்ண அதே போல்லையே தண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி என்ற கணக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ வந்து நல்லா தண்ணி கொதிச்சு வருது. இப்போ நல்லா கொதிச்சுட்டு இப்போ நாங்கள் இதோட உடைச்சி வச்சுருக்க மீனை வந்து இதில் மிக்ஸ் பண்ணி கொள்ள போகிறோம். அதோட நீங்கள் எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி அரிசியையும் ஒரு அரை மணித்தியால் ஊற வச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மேலதிகமாக உப்பு தேவைன்னு சொன்னால் உப்பை வந்து சேர்த்துட்டு மூடி விட்டீங்கன்னு சொன்னால் இடையிடைக்கு அடுப்பை கிண்டி விடுங்க. அடுப்பை நல்லா குறைச்சி விடுங்க. இப்போ நல்லா என்ன சொல்கிற அரிசி அவிஞ்சு முக்காப்பாத்துக்கு வந்துட்டு இப்போ நாங்கள் பொரிச்செடுத்து வச்சுக்க மிச்ச மீனை வந்து இதில் அமர்த்திட்டு ஒரு அலுமினிய பேப்பர் எடுத்து மேலே மூடி விட்டீங்கன்னு சொன்னால் தம்பண்ட மாதிரி மூடிட்டு விட்டீங்கன்னு சொன்னால் பிரியாணி ரெடி ஆகிடும். இனி எனக்கு வீடியோ எடுக்கிற டைமில் நான் சாப்பிட போகிறேன். உங்களுக்கு மனமண்டா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரியாக வந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.